லட்டு சிங், என்னப்பா இவ்வளோ டயர்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன இப்படி நிக்கிற? போய் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஓ தாத்தா, இந்த வழியா ஒரு வேலை இருந்தது, போகும்போது வீடு இங்கே தானே இருக்கு, ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் மேல சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. அதுவும் தப்பில்லை, பிரச்சனை வரும்போது தான் நான் உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கா. சமாளிக்க முடியல. தாத்தா நீங்களே சொல்லுங்களேன். தாத்தா, இன்னைக்கு காலையில தான் அந்த டன்னல் ட்ரெயினை நான் திறந்து வச்சேன். ட்ரெயின் நல்லபடியா கிளம்பி அது டன்னல்குள்ள போற வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் தாத்தா என்ன நடந்ததுன்னே தெரியல. டன்னல்குள்ள போன ட்ரெயின் திடீர்னு மாயமாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க தாத்தா. ஆமா தாத்தா, ஆமா. பாட்டிமா, இப்போ அது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தாத்தா, டன்னல்குள்ள போன ட்ரெயின் எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தாத்தா. காலையில இருந்து எனக்கு பேசஞ்சரோட வீட்ல இருந்து போன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு தாத்தா. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. லட்டு சிங், உனக்காக லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அட, இந்த லட்டு சிங் எங்க போயிட்டான்? சிவாவை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டானா? நீ ஒருட்டு எப்ப பாரு எல்லாத்தையும் பதட்டமாவே எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வர போயிருக்காங்க. கொண்டா, அத நானே குடிச்சுக்கிறேனே. நீ கொடுத்தா எல்லாமே ருசியா இருக்குது. தேவையில்லாம விஷயத்த மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க லட்டு சிங் சார், டனல்குள்ள போய் பார்த்தா நிச்சயமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். லட்டு சிங் சார், என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய ட்ரெயின் எப்படி இந்த டனல்குள்ள வந்ததும் காணாம போகும்? ஒருவேளை இந்த டனல்குள்ள ஏதாவது பூதம் இருக்கா? அதனாலதான் ட்ரெயின் காணாம போயிடுச்சா? ஆமா ஆமா, பூதத்துக்கும் ட்ரெயின்ல போகணும்னு ஆசை இருந்திருக்கோம்ல. என்ன பேச்சு பேசுற? அது என்னப்பா வெளிச்சாது? அது ட்ரெயினோட இன்ஜின் ஆச்சே. டன்னல்குள்ள ட்ரெயின் காணாம போச்சு. ஆனா திடீர்னு எப்படி வருதுன்னு தெரியலையே. ஓடுங்க. லட்டு சிங் சார், ரேவா, ஆதி, யூடி இவங்கெல்லாம் எங்க? அவங்க எல்லாரும் ட்ராக் பக்கத்துல ஜம்ப் ஆகி குதிச்சுட்டாங்கப்பா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே லட்டு சிங் சார். இது எப்படி நடக்கும்? நம்ம கண்ணு முன்னாடி தான் என்ஜின் வந்துச்சு, ஒரு செகண்ட்ல அதுவும் காணாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு யூடி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குப்பா. பூதத்தால மட்டும்தான் இந்த மாதிரி மாயாஜலம் பண்ண முடியும். அடடா லட்டு சிங் சார், ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க இப்படிலாம் பேசலாமா? வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம். சிவா, நீ முன்னாடி போ, உனக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே வரேன். ஓகே லட்டு சிங் சார். யோ கான்ஸ்டபிளே, நாமளும் இப்ப உள்ள போய் தான் ஆகணும். சிவாவை நம்ம தனியா விட முடியாது இல்லையா? இது ரேவாவோட கர்ச்சீஃப். அப்படின்னா அவங்க இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா இதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க? இங்க போறதுக்கு எந்த வழியும் இல்லையே. இந்த வெளிச்சம் மட்டும் எங்க இருந்து வருது? ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு வழி மறைஞ்சிருக்கணுமோ? எஸ், கண்டிப்பா இங்க ஒரு வழி இருக்கு. லட்டு சிங் சார், இங்க என்னமோ மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் வந்து தேடுங்க. இங்க வேற ஏதோ ஒரு டனல் கண்டிப்பா இருக்கு. கிடைச்சிருச்சு. சார், நான் உண்மையில பயந்துட்டேன் சார். உள்ள போலாமா சார்? வாங்க சார். உள்ள போலாம். என்னப்பா இதெல்லாம்? இங்க ஒரு பெரிய ஸ்டேஷனே கட்டி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். சிவா வந்துட்டான்.
ரேவா உங்க யாருக்கும் ஒன்றும் ஆகலல்ல? ஆ, அந்த டோரை யார் திறந்தது? ஏய், சீக்கிரம் போய் அந்த கதவை மூடிட்டு வந்துடு. ஓஹோ, அப்ப நீதான் அந்த சிவாவா? என்னோட ஆளுங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது நீதானா? இன்ஸ்பெக்டரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்க. உங்க எல்லாரையும் இந்த கும்னாம் சிங் கும்னாம் ஸ்டேஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த குட்டி பசங்க எல்லாரையும் பிடிச்சு கட்டி போடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், சிவா, கும்னாம் சிங் அங்க ஓடிட்டு இருக்கான் பாரு. சிவா, சிவா, சிவா. ஹலோ அங்கிள், முன்னாடியும் பார்த்தா எப்படி, பின்னாடியும் பாருங்க. என்ன காப்பாத்துங்க. சிவா, நான் எத்தனையோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப உன்னால எல்லாமே போச்சே. நான் இந்த ட்ரெயினை அப்படியே ஹைஜாக் பண்ணி இந்த கும்னாம் ஸ்டேஷன்லயே வச்சிடலான்னு நினைச்சேன். அதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேனே. ஆனா இப்போ என்னோட கும்னாம் ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டியே சிவா. இங்க பாரு கும்னாங் சிங், கவலைப்படாத. நான் உன்னை ஒரு அருமையான ஜெயில தூக்கி போடுவேன். அது பேரும் கும்னாங் தான். அங்க நீ ரயில் பெட்டியை என்ற மாதிரி கம்பி அருமையா எண்ணலாம். யோசிக்காத, கம்பி எல்லாம் நிறைய இருக்கும், என்னைக்கிட்டே இருக்கலாம்.